வணக்கங்க. யார் மணி? நான் தமிழ்நாட்டு பொண்ணுதான். பிறந்தது மைக்கேல் ஜாக்சன் பீரியட்ல இருந்தாலும் அந்த பாகவதர் காலத்து பழக்க வழக்கம் உள்ள நல்ல பொண்ணு. நீங்க இப்ப என்ன உள்ள வர சொன்னீங்கல்ல? மறந்து போயிட்டேன். வாமா. அடடே, என்ன இது? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? வெயிட்டிங் லிஸ்ட்ல நான் இருந்துட்டு இருக்கேங்க. சீக்கிரமே கல்யாண பிராப்தி. வாமா. உன் பேர் என்ன? சித்ரா. அழகான பேரு. அப்ப நான் அழகா இல்லையா? உனக்கு என்ன மகாலட்சுமியாட்ட இருக்க? இப்ப என்ன காஃபி குடிக்கிறியான்னு கேட்டீங்கல்ல? மறந்தே போயிட்டேன். இத கொண்டு வர. நான் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லைங்க. மார்னிங் தயிர் சாதம் படுமாங்க. தட்ஸ் ஆல். நீ இந்த காலத்துல பிறக்க வேண்டிய பொண்ணு இல்லம்மா. ஆமா, அவசரப்பட்டுட்டு. உட்கார். பெரியவங்க முதல்ல நீங்க உட்காருங்கம்மா. ஜெமினி டெலிவிஷன்ல இருந்து இப்ப நாங்க வந்திருக்கோம். வாங்க வாங்க. அது ஷைலு, இது நம்ம கேமராமேன். தாய் மனசுங்கிற தலைப்புல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கும். அதுக்கு உங்க இன்டர்வியூ வேணுங்கம்மா. ஏன் இன்டர்வியூவா? ப்ளீஸ் தயவு செஞ்சுங்க. பசின்னு வந்த பொண்ணுக்கு பிச்சை போட்டுதான் நினைச்சுக்கோங்க ப்ளீஸ். அது இல்ல, எனக்கு பழக்கம். எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க என்கிட்ட எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி பேசுங்க. சரி. என்ன சத்தம்? என்ன என்னங்க கன்ஃபியூஷன்? யாரு இவங்களா? ஹலோ, இது வீடா இல்ல ஸ்டுடியோவா? போங்க போங்க. ராகேஷ், இந்த பொண்ணு பேர் சித்ரா. ஜெமினி டிவில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. தாய் மனசுங்கிற தலைப்புல இன்டர்வியூ பண்ண வந்திருக்கா. அம்மா, இவங்க எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருச்சு. தாய் மனச பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. உங்க மக சொன்னா அட்டகாசமா இருக்கும். சரியா சொன்னா. தாய் மனச பத்தி நீ சொல்லு, நான் கேக்குறேன். தாய் மனச பத்தி உனக்கு தெரியாதா? தெரியாது. ஏன்? என் தாய் இறந்து போயிட்டாங்க. ஐயோ பாவம், அதனாலதான் கேக்குறா. சொல்லு ராகேஷ், எனக்காக. இங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. தேங்க்ஸுங்க. ஸ்டார்ட். என்ன வாழ வைக்கிறது எங்க அம்மா மனசு. சிருஷ்டியில முதல் நாதம் ஓங்காரம். பிள்ளைங்க பேசுற முதல் வார்த்தை அம்மா. நான் சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் ஒரு பொண்ணை விரும்பினான். ஒரு நாள் அந்த பொண்ணு அவன் தாயோட இதயம் வேணும்னு கேட்டான். அவன் உடனே தன் தாய்கிட்ட போய், அம்மா எனக்கு உன் இதயம் வேணும்னு கேட்டான். தாய் சந்தோஷமா மகனோட ஆசைக்காக தான் இதயத்தை வெட்டி கொடுத்தான். ரத்தம் வழி அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு தான் காதலிக்கு பரிசா கொடுக்கறதுக்காக அவன் வேகமா ஓடனான். வழியில கல் தடுக்கி அவன் விழுந்தான். கையில இருந்த தாயோட இதயம் நடுவே கீழே விழுந்துடுச்சு. அந்த இதயம் மகனை பார்த்து, மகனே ஏன் ஓடுற? அடிபட்டுடுச்சா? ரத்தம் வருதான்னு கேட்டுச்சா? அதான் தாயோட மனசு. தாயோட மனசு அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். சொன்னா அது புரியாது. இப்படி ஒரு மகனை பெற நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியா, டயலாக போட்டு தாக்கி ஐயாவை எப்படி க்ளோஸ் அப்ல பிடிச்சேன்னு நல்லா மாட்டிக்கிட்டு. எங்க அம்மா பேச்ச மீற பழக்கம் எனக்கு இல்ல. அதனால நான் பேசினேன். நீ ரெக்கார்ட் செஞ்ச கேசட் தந்துரு. கொடு. கொடுத்துரு. இனிமே என்கிட்ட விளையாடாது. வெல்கம் சார். பாருங்க, எங்க பிபிஎல்ல எல்லாம் கிடைக்கும். பிக்சர் சூப்பரா இருக்கும், சவுண்ட் அசத்திரும். கம் ஆன், உட்காருங்க. சேவைகளை பற்றிய விவரங்களை பிளாக் அண்ட் ஒயிட் கலரா. நியாயத்திற்காக நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையில் கூட போராடுபவர் லாயர் ராகேஷ். ஏழை மக்களுக்கு அவர் கடவுள். ஏழைகளின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்த மகாத்மா. சொல்வதை விட செய்து காட்டுபவர்களே மக்களின் மனதில் குடியிருப்பார்கள் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் லாயர் ராகேஷ். ஷைலு, ராகேஷ் ப்ரோகிராம டெலிகாஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னேன்ல? ஆமா சொன்னேன். பின்ன எதுக்கு பண்ண? அவர் விஷயம் தெரியல உனக்கு? தெரியும். ஏன் பயப்படுற? வேணும் தான் செஞ்சேன். பப்ளிசிட்டியும் பாராட்டும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ராகேஷ் ஒருத்தர். டோன்ட் வரி சித்ரா, கவலைப்படாத. இதெல்லாம் நமக்கு சகஜம்தான். ஏய் ஷைலு, நான் எடிட்டிங் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் சித்ரா எங்க? சேனல் 2ல இருக்காங்க.
அது சரி இன்டர்வியூ டெலிவிஷன் எப்படி வந்துச்சு? who the hell asked you to put my interview in the television? என் மானத்தோட விளையாடிட்டேன், என் பிரின்சிபல்ஸ் அடியோட அடிச்சிட்டேன். எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அட நான் உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியறேனா? ஸ்லம்ல நான் என்ன செஞ்ச உனக்கு என்ன? நாளைக்கு என் பெட்ரூமுக்கு அதுக்கு அப்புறம் பாத்ரூம் கூட வந்துருவியா? சாரி, இங்கிலீஷ்ல நல்லா கத்து கொடுத்தா. எல்லாத்துக்கும் சாரி சொல்லிடுங்க சார். மிஸ்டர் ராகேஷ், நான் தான் ஜெமினி டிவி மேனேஜர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க டிவி இமேஜ்க்காக இமேஜை பாழாக்குங்க. என் லைஃபை வச்சு பிசினஸ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். தட்ஸ் தி ஒன்லி பிரையாரிட்டி. அது இல்லைங்க சார், உங்க பெர்மிஷனோட தான் இந்த ப்ரோகிராம் டிவில டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு நினைச்சேன். எனக்கு இப்போதான் உண்மை தெரிஞ்சது. சாரி சார், அதுக்காக இன்னைக்கே டிவில நான் மன்னிப்பு கேட்டுறேன். மனுஷங்க பொம்மைங்களை விளையாடுறதுக்கு மைண்டட். ஹலோ, நான் சித்ரா ஃப்ரெண்ட் ஷைலு. டிவில இன்டர்வியூ வந்ததுக்கு உங்க மகன் சித்ராவை பார்த்து கண்டபடி திட்டினாரு. சித்ராவோட வேலை போயிடுச்சு. அந்த வேதனையில சித்ரா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா. சரியான நேரத்துல நான் வரலனா சித்ரா செத்துருப்பா. கோபத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். உங்க மகன் கிட்ட சொல்லுங்க. ஏன் சித்ரா இப்படி பண்ண? ஏதோ அவன் திட்டினாங்கிறதுக்காக உயிரை விட்டுறதா? ஏதாவது ஆயிருந்தா அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் தெரியுமா? நிஜமா வேதனைப்படுவாரா? ஏ, அவன் மட்டும் மனுஷன் இல்லையா? நான் ராகேஷ மனப்பூர்வமா விரும்புறேன். சித்ரா, விரும்புறது ஒண்ணு தப்பு இல்லைங்களே. ராகேஷ் விஷயத்துல அது தப்பு. பிரயோஜனம் இல்ல, முடியாது. சித்ரா, ஏன் ராகேஷ் 4 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியாது. சந்தோஷமா சிரிச்சு சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பான். உனக்கு திருஷ்டி பட்டுடும். நான் எத்தனையோ தடவை என் கையால அவனுக்கு திருஷ்டி எடுத்திருக்கேன். அந்த நாட்கள், அந்த சந்தோஷம், ஆனந்தம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அப்பா ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்தார், எம்எல்ஏவா ஆனாரு. அதோட அவர் நல்ல குணங்கள் அத்தனையும் போயிடுச்சு. அவரு மறுபடியும் நல்லவரா மாறணும்னு எவ்வளவோ பூஜைகள் செஞ்சேன். ஹலோ, ஒவ்வொரு எம்எல்ஏக்கு 25 லட்சம் தரேன். என்ன மினிஸ்டர் ஆக்கணும்னு சிஎம் கிட்ட சொல்லுங்க. என்னத்த சொல்றது, ஊசி போன உளுத்த விடன்னா கட்டுப்படியாவது பிரதர். ஏன், எதுக்காக? எதுக்காகன்னா நீ மினிஸ்டர் ஆனதும் மாசத்துக்கு 1 கோடி வீதம் 12 மாசத்துக்கு 12 கோடி சம்பாதிப்ப. 5 வருஷத்துக்கு 60 கோடி சம்பாதிப்ப. அப்புறம் எங்களுக்கு என்ன மிஞ்சம்? ஊசி போன உளுத்த விட தான் கட்டுப்படியாவது பிரதர். பாருங்க சிங்காரம் சார், நீங்க மட்டும்தான் எங்க ஐயாவை பதவிக்கு வர விடாம தடுக்கிறீங்க. கத்தி அருவா பாம்பு விஷயம் எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, அவர் ஆபீஸ்ல இருக்காரு. அம்மா கீழே விழுந்துட்டாங்க, கொஞ்சம் ஐயாவை கூப்பிடுங்க ஐயா. இங்க ஐயாவே விழுற மாதிரி இருக்காரு, நீ போயா. அது இல்லீங்க, அட சொன்னா புரிஞ்சுக்கயா. கொஞ்சம் ஐயாவை கூப்பிடுங்க ஐயா. சீட் எழுதி அனுப்புறேன், நீங்க இருந்து போ. இல்ல சிங்காரம், நான் இதுக்கு முன் அம்மா உனக்கு ஒண்ணும் ஆகலையா? பெருசா ஒண்ணு அடிபடலப்பா. டேய், டாடி கிட்ட சொன்னியா? சொல்லலாம்னு போனங்க, ஐயா ஏதோ மீட்டிங்ல இருக்காரு. நான் கெஞ்சி கேட்டு உள்ள விடலீங்க. எங்க போற? சொல்றேங்க, ஆளுக்கு சிஎம் மாடியில இருக்க கீழே விழுந்து ரொம்ப சீரியஸா இருக்காராம். போங்க. டாடி, மாடி மேல இருந்து கீழே விழுந்தது சிஎம் அம்மா தான். அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். யூ ராஸ்கல். அம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. இங்க எனக்கும் பட்டிருக்கு. ப்ளீஸ் நீங்க உடனே வரணும். எதுக்கு அவளுக்கு பால் ஊத்துறதுக்கா? போற உயிர் நான் வந்தா நிக்கங்கறியா? டாடி, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. அரசியல் சாக்கடையில உருண்டு போராடுற ஒரு மிருகம் மாதிரி நீங்க ஒரு மிருகமா மாறிட்டீங்க. ராகேஷ், உங்களுக்கு அம்மா விட அரசியல் தான் முக்கியமா? ஆமா, அம்மாவை விட, ஏன் உன்னை விட. சிஎம்க்கு சீரியஸா இருக்குன்னு இவங்க முன்னாடி போய் சொன்னேன். இவங்களை எல்லாம் மிருகம்னு வேற சொன்னேன்.
இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரிஞ்சா என் அரசியல் வாழ்க்கை அடியோட அஸ்தமனம் ஆயிடும். சொல்லு, எல்லார்கிட்டயும் சாரின்னு சொல்லு. சாரி, நான் எதுக்கு சொல்லணும்? என் மானத்தை வாங்கினதுக்கு சாரின்னு சொல்லு. மானத்தை வாங்கினான், அம்மாவுக்கு அடிப்பட்டதால ஏதோ ஆத்திரத்துல சொன்ன, அவ்வளவுதான். சொல்ல போறியா இல்லையா? Come on. சொல்லு. சாரி. காதுல விழற மாதிரி சொல்லு. கமா கமா. சாரி. எல்லார் காதுலயும் விழற மாதிரி சொல்லு. நல்ல சத்தம் போட்டு சொல்லு. சாரி. வயசாயிடுச்சு இல்லையா? நான் இப்ப இந்த இடத்துல சொன்ன சாரி எல்லாம் உங்களுக்காக இல்ல, என் அம்மாவுக்காக. ராகேஷும் அவன் டேடியும் ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அரசியல்வாதியா மாறி குடும்பத்தை சுத்தமா மறந்துட்ட டேடியை பார்த்து ராகேஷ் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. ராகேஷுக்கு நான் தாயா இருந்ததோட நல்ல தோழியாவும் இருந்தேன். அதனால அவனை பத்தி என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லுவான். அவன் காதலை பத்தி கூட சொன்னான். அன்னைக்கு நாக சதுர்த்தி. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயோ, பாம்பு பாம்பு பாம்பு. அங்க இல்ல, இங்க. பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிட்டியா? பார்த்த நல்லா. இன்னொரு தடவை பார்த்துட்டா? வேண்டாம், வா. இன்னொரு தடவை பார்த்து தரிசனம். எல்லா ஏற்பாட்டையும் நல்லபடியா பாத்துப்பீங்க இல்லையா? பாத்துக்கோங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க. வாமா சுரேகா. வணக்கம். வணக்கங்க. யார் அவரு? இந்த கோயில் தர்மகர்த்தா, பேரு விஸ்வநாத். பக்கத்துல இருந்த பொண்ணு அவரோட பொண்ணு. ஐ சி. அட்ரஸ் எதுவோ?